போன வீடியோல எகிப்தியர்களோட மர்மங்களை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம். அதுல ஒரு சில கமெண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, டூட்டன்காமன் பத்தி பேசுங்க, இது பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், கண்டிப்பா இதை வீடியோவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி டூட்டன்காமன் எதனால இறந்து போனாரு, டூட்டன்காமனோட மம்மியை திறந்தப்ப என்ன சாபம் ஏற்பட்டுச்சு, அந்த சாபத்தினால ஆர்கியாலஜிஸ்ட் உயிரிழந்தது உண்மைதான். அப்படி உயிரிழக்கிற அளவுக்கு அந்த சாபத்துல என்ன எழுதியிருந்தது, இதையும் தாண்டி இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீதியாகவும் ஒரு விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா, டூட்டன்காமன் பத்தியும் அவருடைய சாபங்கள் பத்தியும் அதுக்கப்புறம் அவரோட மம்மி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில இருந்து. டூட்டன்காமன் சின்ன வயசுலே அரியணை ஏறாரு. ஏன்னா தன்னுடைய தந்தை இறந்து போனனால இந்த நிலை அவருக்கு வருது. இப்போ அரியணை ஏறது அவ்வளவு ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. இப்போ இதே நேரத்துல எகிப்தியர்களுக்கு இருக்கிற ஒரு நடைமுறை என்னன்னா, தன்னோட குடும்பத்துல இருக்கிற பெண்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. எப்படி கிளியோபட்ரா தன்னோட பிரதரை கல்யாணம் பண்ணாங்களோ, சேம் டு சேம் டூட்டன்காமனும் தன்னோட ஹாஃப் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசுல இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இது எல்லாமே ராயல் ஃபேமிலிஸ்க்கான ஒரு ரூல்ஸ் மாதிரி, அதை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பண்ணாங்க. இப்போ அரியணையில அவர் இருக்காரு. இவரை சொல்றதே கொடை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லிதான் கூப்பிட்டாங்க எகிப்தியர்கள். அவ்வளோ ஒரு நல்லவர், அவ்வளோ சூப்பரா ஆட்சி பண்ணாரு, இவரை மாதிரி ஒரு மன்னர் இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேரை எகிப்தியர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த மன்னனோட மம்மியை திறந்தப்பவா சாபம் அட்டாக் பண்ணிச்சு ஆர்கியாலஜிஸ்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. இவரோட 19வது வயசுல இவரு இறந்து போயிட்டாரு. முதல்ல இவர் இறந்து போனதுக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுல முதல்ல இவர் மலேரியானால இறந்து போயிட்டதாகவும், இரண்டாவது போன் டிசார்டர்னால இறந்து போனதாகவும், மூணாவது தேர்ல போயிட்டு இருக்கும் போது தேர்ல இருந்து விழுந்து இறந்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. டூட்டன்காமன் அப்படின்னு சொல்லும் போது உங்க மைண்டுக்கு ஒரு ஜெயிண்ட் கிங் ஞாபகம் வரும். ஆனா டூட்டன்காமன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. டூட்டன்காமனோட கால் சரியா வேலை செய்யாது. ஒரு குச்சியோட வச்சுதான் ஆட்சியவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் வர்றது ரொம்ப சகஜம்தான். சோ அதனாலதான் இப்ப குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேர்மும் வந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப டூட்டன்காமன் இறந்து போயிட்டாரு. மம்மிஃபை பண்ணி பிரமிட்குள்ள வச்சுட்டாங்க. இது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 1922 ஹாவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இதோட வழியை கண்டுபிடிக்கிறாங்க. நினைச்ச மாதிரி டூட்டன்காமனோட மம்மியை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பியாகி எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மம்மி மேல ஏதோ எழுதியிருக்கே அப்படின்னு படிக்கும் போதுதான் ஒரு விஷயம் எழுதப்பட்டுள்ளது. இந்த மம்மியை மட்டும் திறந்தீங்கன்னா எந்த ஒரு மருத்துவர்களாலையும் உங்களை காப்பாத்திக்க முடியாது, உங்க உயிர் போயிடும். இதுதான் எழுதியிருக்கிறது. இதை பார்த்தோன்னே ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஆர்கியாலஜிஸ்டோட தேடுதல் வேட்டைய விடவா முடியும்? சாபம்னு தெரிஞ்சே அந்த மம்மிய திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்திலே அந்த 6 பேரும் விதவிதமா இறந்து போயிடுறாங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நிமோனியான்னு சொல்றாங்க, இப்படின்னு பல பேர் இறந்து போயிடுறாங்க. இது எகிப்தியர் மக்களுக்கு எப்படி போகுதுன்னா, டூட்டன்காமனோட சாபம் பழிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. அதுக்கப்புறம் 2022 வரைக்கும் டூட்டன்காமனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க ஆர்கியாலஜிஸ்ட். அப்பதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கவே ஆரம்பிக்குது. பிரமிட் கட்டின காரணம் எதுக்காக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியனோட ஒளி படணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டுள்ளது. மம்மிஸ் எல்லாம் அழுகப்படக்கூடாதுன்னு கட்டினது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஓரியன் அப்படிங்கிற அந்த 3 நட்சத்திரங்கள் நேரா பாக்குற மாதிரி பிரமிட் கட்டப்பட்டுள்ளது. நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ்னாலதான் பிரமிடே கட்டப்பட்டு இருக்கு. இப்போ அவ்வளோ லேசா டூட்டன்காமனை திறந்தப்ப
எப்படி சாபம்லாம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கதான் ஒரு சயின்டிபிக் ரீசனே சொல்லப்படுது. எப்படி சூரியன் முன்னாடி கட்டப்பட்டுள்ளதோ கதிர்வீச்சுகளும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், நச்சுத்தன்மையும் மம்மியில அதிகமா இருக்கும். இப்ப கதிர்வீச்சுகளை அதிகமா கொண்ட டூட்டன்காமனோட மம்மியை திறந்தப்ப டைரக்டா ஆர்கியாலஜிஸ்ட அஃபெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட அங்க 30 பேருக்கும் மேல வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா மெயின் ஆர்கியாலஜிஸ்ட் 6 பேரு இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் மம்மி பக்கத்துல இருந்தே பார்த்த ஆர்கியாலஜிஸ்ட். அதனால இப்ப யாருமே உயிரோட இல்ல. இதெல்லாம் எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா கடந்த 2022 கண்டுபிடிக்கிறாங்க. 100 வருஷமா ஒரு மிஸ்ட்ரிய தேடி 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 இப்போ ஒரு ஆன்சருக்கு வந்திருக்காங்க. அப்ப டூட்டன்காமன் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது, சாபம் கிடையாது. அப்பவே எகிப்தியர்கள் இந்த மம்மி நச்சுத்தன்மை உடையது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஆர்கியாலஜிஸ்ட் திறந்து பார்த்தனாலதான் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. சோ எகிப்தியர்கள் எந்த அளவுக்கு அறிவானவர்கள் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த பிரமிட் பத்தி இத்தனை விஷயங்கள் சொன்னேனே, ஏன் அதே பிரமிட் இந்தியால இருக்கு? பிரமிட் இந்தியால இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்.